மறந்துடும். 1965 தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சுங்க. 1965 தர்மபுரியில இடைத்தேர்தல். அப்ப விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிற பாருங்க. அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷார், கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள், திமுகவின் கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள். பெரியார் விடுதலை பத்திரிகையில 1965 உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தல்ல பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தர்மபுரி வேட்பாளர்களே உஷார், கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள், திமுகவின் கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள். அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும், ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுதுறார். அந்த 1965 தேர்தல்ல பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த DN வடிவேல் கவுண்டர். இன்னைக்கு அவருடைய பேரை திமுகவுடைய சரித்திரத்தை அப்பப்ப மறந்துடும். பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஏன் கலவரக்காரங்கன்னா, ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே 1965 விடுதலை எழுதுறாங்க. ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார். அதனால உங்க MP வந்தா நீங்க கேட்கணும், அண்ணே யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட, ஒரு ஊதுபத்திய பத்த வச்சா கூட, ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா, இது திராவிட மாடல் அரசு, எப்படியா நீ ஊதுபத்தியும் நீ சூடத்தை எடுத்துட்டு வரலாம். அவர்கிட்ட சொன்ன, அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு, உங்களுடைய கொள்கைக்கு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க. அண்ணாமலை என்ன வந்தார் 1965 விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தர்மபுரி இடைத்தேர்தல் எழுதுறதை பத்தி சொன்னாங்கன்னு நீங்க பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா, உங்கள் MP செந்தில்குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொன்னாமல் 1965 இன்னைக்கு உங்க MP சாதனையை பார்ப்போம். அவருடைய முதல் சாதனை என்னன்னா, மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் LKG குழந்தைய போல ஓடி போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது. பாராளுமன்றத்தில் இவர் பேசிய பொன் வார்த்தைகளை பார்ப்போம். பொன் எழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மாட்டினுடைய மூத்திரங்களை குடிக்கக்கூடிய மாநிலமா இவர் பாராளுமன்றத்தில் பேசுறார். மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு பேசுறார். அது ஒரு MP எந்திரிச்சு கேட்கிறாரு, ஏன்னா உங்க பையனே உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. உங்க MP பையன் உத்தராகண்ட் மாநிலத்திலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார். நாமெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் வச்சுக்கோங்க, அது தனியா விடுங்க. அப்ப உத்தராகண்டும் மாட்டு மூத்திர குடிக்கக்கூடிய ஊரான். அடுத்த நாள் சத்தமே இல்லாம வர்றார், நான் பேசியது தவறு, என்னை மன்னிச்சுங்க, இனிமேல் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிறது இவர் செய்த முதல் சாதனை. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, வடக்கிலே சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிள்ளையார தான் குழந்தைங்கிறீங்க, முருகபெருமான் இல்லைங்கிறீங்க. அப்ப சிவபெருமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்களை பார்த்திருக்கிறீங்களா? இத மைக்கில் பேசுவதற்கு நானே வெட்கி தலை குனிகிறேன். இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும்? அண்ணே தர்மபுரியோட உற்பத்தி திறன் 1.7% இருக்கு. ஒரு 4 லட்சம் பேருக்கு 5 வருஷத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். தொழிற்சாலைகள் வேண்டும், தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுற மனுஷன்.